நம்ம மல்லி இருந்துன்னு நாகு கிட்ட வந்து இப்படிதான் வந்து மயிலு வந்து ஹாஸ்டலுக்கு போகலையாம். அவ வந்து எங்கேயோ அந்த எங்க போனான்னே தெரியல. ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். ஃபோனே பண்ணல மயிலு அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கும்போது, அவங்க வந்து நாங்க ஹாஸ்டல் வந்து காலேஜ் தொறக்கும்போது தான் வந்து ஹாஸ்டலும் இருக்கும். அப்பதான் எல்லா ஸ்டூடண்ட்டும் வருவாங்க. அதுக்கு முன்ன யாருமே வரமாட்டாங்க. அப்படின்னு சொல்லி நம்ப மல்லி வந்து நாகு கிட்ட சொல்றாங்க. நாகு இருந்துன்னு, "மல்லி நான் அப்பயே உன்கிட்ட நான் சொன்னேன்ல, நல்லா விசாரி" அப்படின்னு சொல்லி, "இப்ப பாரு நம்ப இதுக்கு முன்ன ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன்ல, அவ ஃப்ரெண்டுன்னு சொல்லி, அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி, "ஏங்க என்ன ஆச்சு? நீங்க தான் ஹாஸ்டல் வார்டன்னு பேசுனீங்க. எங்க இருக்கீங்க? நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி விசாரிங்க. ஃபர்ஸ்ட்டு அத கண்டுபிடிங்க. அந்த பொண்ணு அந்த யார் பேசுனாங்கன்னு தெரியல. சின்ன பொண்ணு மாரி தான் பேசுனாங்கன்னு சொல்லி நம்ம மல்லி சொல்றாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு விசாரிச்சா, "இவ எங்க போயிருக்கா? என்ன ஆனான்னு தெரிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லி நம்ம நாகும் வந்து சொல்றாங்க. நம்ம மல்லியும் இருந்துனே அந்த போலீஸ் கிட்ட சொல்லி அந்த நம்பர வந்து குடுத்து, "இது எந்த நம்பர்? யாரு பேர்ல இருக்கு? இவங்க எங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து நம்ம மல்லியும் அ வ அந்த பொண்ண தேடி போறாங்க. ஏன்னா, அவ ஃப்ரெண்டு வந்து சமாளிச்சால்ல. இப்படிதான் வந்து நான் அந்த ஹாஸ்டல் இது பேசுறேன். நான் முன்னாடியே இவங்கள வர வைங்க அப்படின்னெல்லாம் சொன்னால்ல. அதனால வந்து இவங்கலாம் கூட்டு தான் மயிலுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, மல்லியும், விஜயும் அந்த பொண்ணோட வீட்டுக்கே டைரக்ட்டா போயிடுறாங்க. போயிட்டு வந்து இப்படிதான் "எங்க அவ? நீ வந்து ஏன் இப்படிலாம் பேசுன? அவள வந்து நாங்க நம்பி அனுப்புனோம். ஆனா வந்து என்ன ஆனான்னே தெரியல." இப்ப வந்து போய் கேட்டா, அந்த இதுல ஒரு பையன் கூட ஓடி போயிருக்கான்னு சொல்லி குண்ட தூக்கி போடுறாங்க. "நீ ஒழுங்கா சொல்லு எங்க அவ? யாரு அந்த பையன்? இப்படிதான் வந்து இப்படிதான்க்கா அவன் வந்து ஒரு பையன லவ் பண்ணிட்டு தான் இருந்தா. அவன் கூட ஓடி போணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா. அந்த ஹெல்ப் வந்து சரி ஃப்ரெண்டு தான்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். எனக்கு அவன் வந்து யாரு, என்ன, கெட்டவன் அப்படின்லாம் தெரியாது." அப்படின்னு சொல்லி நம்ப அந்த அ மயிலோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க. மயில் ஃப்ரெண்டு சொன்ன உடனே, நம்ம நாகு எல்லாம் வந்து அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிர்றாங்க. இப்படிதான் வந்து உன் தங்கச்சி வந்து ஓடி போயிட்டாளாம். எங்க ஓடி போனான்னு தெரியல. வீட்ல இருக்கிற நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிருக்கா. அந்த பையன் வேற சரியில்லையாம் அப்படின்னு சொல்லி நம்ம நாகு வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்றாங்க. நம்ப நாகோட அண்ணன் வந்து பாபு வந்து அ நாகு இருக்கிறார்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அ வந்து ரேப்பிடோ எல்லாம் ஓட்டுருவாங்கல்ல. அது மாரி வேலைல தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்காம அவரு வந்து சுத்திட்டே தான் இருப்பாரு. இந்த வேலை செய்றதுனால சுத்திட்டே தான் இருப்பாரு. அதனால வந்து அவரு வந்து ஈஸியா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவரு வந்து வண்டியில சுத்திட்டே இருக்கும்போது, நம்ம மயிலு பாத்துடுறாங்க. மயிலும் வந்துன்னு, "அண்ணன்" அப்படின்னு சொல்லி போயிட்டு கட்டிப்பிடிச்சிடுறாங்க. நம்ம மயில் கிட்ட வந்து, என்னாச்சு? எங்க போன? எ உன்ன பத்தி ஏதேதோ சொல்றாங்க." அப்படின்னு சொல்லி, நம்ம அவங்க அண்ணனும் வந்து அப்படியே பலார்ன்னு ஒரு அற போட்டுர்றாங்க. வீட்ல இருக்கிற நகையெல்லாம் திருடிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. "நீ யார கேட்டு வந்த? யார் அவன்?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா வந்து அந்த தினேஷ் வந்து அவங்க ஃப்ரெண்டோட அடியாளோட வந்துடுறாங்க. ஏன்னா, இவங்க 2 பேர் தான் இருக்கிறது. இவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுவும் அந்த இவன வந்து அவங்க அண்ணன வந்து நல்லா அடிச்சு போட்டுட்டு, நம்ம மல்லி மயிலும் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனதும் இவங்க வந்து என்னாச்சு? என்ன அப்படின்னு தேடும்போது, நம்ம மல்லிக்கும், விஜய் கண்ணுக்கும் வந்து அவங்க அண்ணன் வந்து கீழ அடிபட்டு இருக்கிற மாரி ம் இருக்கிறாங்க. அந்த அவரு வந்து சொல்றாங்க, இப்படிதான் வந்து ம். நான் வந்து மயிலுவ பார்த்தேன். அவ வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா. இப்படிதான் வந்து அவன் வந்து கெட்டவன் அப்படின்னு சொன்னா. நான் வந்து அவங்கள வந்து காப்பாத்துறதுக்குள்ளயே, இவன் வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு மயில வந்து தூக்கிட்டு போயிட்டான். அந்த நகையும் வந்து தூக்கிட்டு போயிட்டான். அப்படின்னு சொன்ன உடனே, அந்த எங்க போனா? என்ன ஆனா? அப்படின்னு தெரியாம நம்ம மல்லியும், விஜயும் வந்து ரொம்ப முழிக்கிறாங்க. நம்ப அவனும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்துட்டேன். ஆனா வந்து அவன் வந்து நல்லா அடிச்சு போட்டுட்டு, கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு 4, 5 பேர் வந்தாங்க. என்னால தடுக்க முடியல. நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். போலீஸ்க்கு சொல்லிட்டு இருந்தா, இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி, நம்ப பாபுவும் வந்து சொல்றாங்க. அதே நேரத்தில நம்ப விஜயும், மல்லியும் வந்து பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க இப்பதான்.
அவன் எங்க இருக்கான்? நம்ம பொண்ண வந்து கொன்றுவானா? என்ன பண்ணுவான்னே தெரியலையே! அவன் சரியான கெட்டவன் வேற சொல்றாங்களே! அப்படின்னு சொல்லி ரொம்ப சோசியல் மீடியாலலாம் போட்டு, ஃபோட்டோவெல்லாம் வச்சு தேடுறாங்க. அந்த போலீஸும் வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புறாங்க. எல்லாம் இது பண்றாங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அந்த இதான பொண்ணு வந்து அவங்ககிட்ட ஏற்கனவே ஏமாந்து, அவன் அவன நம்பி போயி, அந்த இதுல போய் விட்டுட்டு வந்துட்டான் இல்லையா? அதுலேருந்து தப்பிச்சு வந்த அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து நம்ம மயிலும், அவனும் தினேஷும் பேசிட்டு இருக்கும்போது, அவன கண்டுபிடிச்சு வந்தால்ல. அதே மாதிரி இப்ப இந்த பொண்ணு தான நம்ப அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் நம்ம போம்போது, இந்த பொண்ணு தான் அவன் கூட நின்னுருந்தா, ஏற்கனவே வந்து இவன் ஏமாத்த போறான்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து பேசுறாங்க. அ கால் பண்ணி பேசின உடனே இப்படிதான் வந்து நான் ஏற்கனவே வந்து அவனால நான் ஏமாந்த பொண்ணு நானு. அவன் வந்து என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணி என்ன கூட்டிட்டு போய் ஒரு தாள் வித்துட்டான். வீட்ல இருக்கிற நகை, பணம் எல்லாம் எவ்ளோ வாங்க முடியுமோ அவனால, அவ்ளோத்தையும் வாங்கி என்ன ஏமாத்திட்டான். உங்க தங்கச்சியும் வந்து நீங்க எப்படியாவது வந்து காப்பாத்திருங்க. அவன் வந்து கண்டிப்பா வந்து நான் சொல்றத அவ்வளோதான் எடுத்துன்னு போய் வித்திருப்பான். இல்லன்னா அவங்கள விசாரிச்சீங்கன்னா, பல பொண்ணோட வாழ்க்கை வந்து காப்பாத்தப்படும். நீங்க ப்ளீஸ் அத வந்து எப்படியாவது இது பண்ணுங்க. அங்க நெறைய பொண்ணுங்க வந்து அழுந்துட்டே இருந்தாங்க. என்னால பார்க்கவே முடியல. அங்கருந்து நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அவனுடைய அ உண்மையெல்லாம் நான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்ருவேன்னு சொல்லி, என்ன கொல்லவும் ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ப வள்ளிக்கிட்ட வந்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்றாங்க.